Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now. ஆந்திர சட்டசபை தேர்தலில் தோல்வியடைந்த நிலையில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியை காங்கிரசுடன் இணைப்பது தொடர்பாக முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமாருடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் ஆந்திராவில் காங்கிரஸ் கட்சிக்கு எம்பி எம்எல்ஏக்கள் இல்லாத நிலையில் சில முக்கிய டிமாண்டுகளை ஜெகன்மோகன் ரெட்டி டி.கே. சிவகுமாரிடம் வைத்துள்ளதாக பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆந்திராவில் கடந்த 2019 சட்டசபை தேர்தல் நடந்தது. இந்த தேர்தலில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி அமோக வெற்றி பெற்றது. மொத்தமுள்ள 175 தொகுதிகளில் ஜெகன்மோகன் ரெட்டியின் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் 151 இடங்களில் வென்றது. முதலமைச்சராக இருந்த சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சி 23 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. இதையடுத்து ஜெகன்மோகன் ரெட்டி முதலமைச்சராக பதவியேற்று 5 ஆண்டு ஆட்சியை நிறைவு செய்தார். இதையடுத்து நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலுடன் மீண்டும் ஆந்திர சட்டசபைக்கு தேர்தல் நடந்தது. இந்த தேர்தலில் மீண்டும் வென்று ஆட்சியை பிடிக்க ஜெகன்மோகன் ரெட்டி முயற்சித்தார். ஆனால் மக்கள் அவருக்கு அதிர்ச்சி அளித்தனர். இந்த தேர்தலில் ஜெகன்மோகன் ரெட்டியின் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி மொத்தமுள்ள 175 இடங்களில் வெறும் 11 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. மாறாக சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சி அமோக வெற்றி பெற்றது. தெலுங்கு தேசம், பாஜக மற்றும் நடிகர் பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சியின் கூட்டணி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தியது. அதன்படி 175 தொகுதிகளில் தெலுங்கு தேசம் கட்சி 135 இடங்களிலும், பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சி 21 இடங்களிலும், பாஜக 8 இடங்களிலும் வெற்றி பெற்றது. இதையடுத்து ஆந்திராவின் புதிய முதலமைச்சராக மீண்டும் சந்திரபாபு நாயுடு பதவியேற்றுள்ளார். இத்தகைய சூழலில் தான் மோசமான தோல்வியால் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அவர் மீதான சொத்து குவிப்பு வழக்குகளும் தீவிரமாகியுள்ளது. இது தவிர அவரது கட்சி எம்எல்ஏக்களும் கட்சி தாவ உள்ளதாக சொல்லப்படுகிறது. இது தவிர கடந்த ஆண்டு ஜெகன்மோகன் ரெட்டியால் ஊழல் வழக்கில் சந்திரபாபு நாயுடு கைது செய்யப்பட்டார். இதனால் தற்போதைய சூழலில் பாஜக அல்லது காங்கிரஸ் கட்சியின் சப்போர்ட்டை அவர் தேடுவதாக கூறப்படுகிறது. சந்திரபாபு நாயுடு தற்போது பாஜக கூட்டணியில் உள்ளதால் காங்கிரஸ் கட்சியை நோக்கி ஜெகன்மோகன் ரெட்டி செல்வதாக கூறப்படுகிறது. மேலும் ஜெகன்மோகன் ரெட்டியின் மறைந்த தந்தை ஒய்.ஆர்.எஸ். ராஜசேகர ரெட்டி காங்கிரஸ் கட்சி சார்பில் ஒருங்கிணைந்த ஆந்திராவின் முதலமைச்சராக இருந்தவர். ஜெகன்மோகன் ரெட்டியும் காங்கிரஸ் கட்சியில் செயல்பட்ட பிறகுதான் தனிக்கட்சி தொடங்கினார். தற்போது ஜெகன்மோகன் ரெட்டியின் உடன் பிறந்த தங்கை ஷர்மிளா தான் ஆந்திராவின் காங்கிரஸ் தலைவராக இருக்கிறார். இதனால் அவர் காங்கிரஸ் கட்சியுடன் தனது ஒய்எஸ்ஆர் கட்சியை இணைக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. வலைத்தளங்களிலும் இது தொடர்பான செய்திகள் பரவி வருகிறது. மேலும் இது தொடர்பாக கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமாருடன் ஜெகன்மோகன் ரெட்டி பேசி வருவதாகவும் தகவல்கள் கசிந்துள்ளன. மேலும் ஜெகன்மோகன் ரெட்டி தனது கட்சியை காங்கிரசுடன் இணைக்க உள்ளதாக பாஜக எம்எல்ஏ ஒருவரும் பரபரப்பான கருத்தை தெரிவித்துள்ளார். அதாவது அனபர்த்தி பாஜக எம்எல்ஏ நல்லமல்லி ராமகிருஷ்ண ரெட்டி இது பற்றி கூறுகையில், ஜெகன்மோகன் ரெட்டி தனது கட்சியை காங்கிரசுடன் இணைக்க டி.கே. சிவகுமாருடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக நம்பத்தகுந்த தகவல்கள் வருகின்றன. தேர்தல் தோல்வியால் மனவிரக்தி அடைந்த ஜெகன்மோகன் ரெட்டி இந்த முடிவை எடுத்துள்ளதாகவும், தங்கை ஷர்மிளாவுக்கு பதில் காங்கிரஸில் தன்னை முன்னிறுத்த வேண்டும் என்று அவர் கூறியுள்ளதாகவும் குறிப்பிடுகிறார். Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now.